வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா, காரசாரமாக இல்லாம ஒரு மென்மையான ஒரு குருமா, அதாவது முட்டை குருமா, அதாவது ஒயிட் பேஸ்ல வரும் பாத்தீங்களா, அந்த குருமா செஞ்சு கட்ட போறேன். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். எப்படி செய்யலாம் பாக்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம குருமா செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாங்க. அடுத்தது காரத்துக்கு 3 பச்சை மிளகாய். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்திட்டு ஒரு 90% அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், ஒரு 90%. இந்த குருமாவுக்கு தேவையான ஆயில் சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போதும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திக்கலாம். 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அப்படியே சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் வந்து ஒரு 50% வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இது போதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, சேர்த்திக்கலாம். இந்த தக்காளி பாருங்க ஒரு 60% வதங்கினா போதும். ரொம்ப உடஞ்சி கரையிற அளவுக்கு வதக்க வேண்டாம். இந்த குருமால பார்த்தீங்கன்னா தக்காளி நமக்கு தெரியணும், ஒரு அரைவாசியாவது தெரியணும், சரிங்களா? கொஞ்சமா கொத்தமல்லி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அது நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட். இப்போ இது கூட இன்னியும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ திறந்துடலாங்க. நல்ல கம கமனு வாசனையோட குருமா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு இடம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சு நான் வந்து கீறி வச்சிருக்கிறேங்க முட்டையை. இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியில தூவிக்கலாம். இப்போ அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சுக்கலாம். மீடியமான ஃப்ளேம் விட சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பரா அருமையா வந்திருக்கு பாருங்க. ஒரு கிரேவி டைப்லையும் இருக்குது. ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நீங்க வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.